இந்த நதி மூலம் ரிஷி மூலம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சித்தர்கள் கூட. சித்தர்களுடைய தத்துவத்தில் அவங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. ஏற்கனவே தவத்தோடு இருக்கிற ஒரு சித்தர் ஏதோ ஒரு காரண காரியத்தினால யாரோ ஒரு இன்னோசென்ட் பர்சன், ஒரு கள்ளம் கபடி இல்லாதவனை பிடித்து போனால் தன்னுடைய ஆற்றலை டிரான்ஸ்பர் பண்ணிடுவார். அப்படிதான் இந்த சித்தாஸ் கல்ட் இருக்கு. அதனால அந்த பவர் யாருதுன்னு யாருக்கும் தெரியாது. நான் சொல்லியிருக்கேன், சுந்தரமாமுனிவர்னு ஒருத்தர் காட்டில் போறாரு. அப்போ ஒரு ஆட்டு இடையன் இறந்து கிடக்கிறான். அவனை சுத்தி ஆடுங்கெல்லாம் அழுதுட்டு உக்காண்டிருக்கு. இந்த இடையன் எவ்வளவு நல்லவனா தான் ஆடுங்கெல்லாம் அவனுக்காக அழுன்ற ஒரு பச்சாத்தாபத்தினால் அந்த சுந்தரமுனிவர் தன்னுடைய உடம்பு ஒரு குகையில கிடக்க போட்டு டிரான்ஸ்பர் ஆஃப் எனர்ஜி, கூடு விட்டு கூடு பாஞ்சி பரகாய பிரவேசம் சொல்லுவாங்க, இந்த உடம்புக்குள்ள வந்துடுறாரு. வந்துட்டு ஆடு மாடுகள்லாம் ஓட்டிக்கிட்டு அந்த இடையன் இருக்கான் இல்லையா, அவன் பேர் மூலன். அவன் வீட்டுக்கு போயிட்டு ஆடுகளெல்லாம் தொட்டில கட்டிடுறாரு. ராத்திரி சாப்பாடெல்லாம் முடிஞ்ச உடனே அந்த மூலன் என்ற ஆட்டு இடையனுடைய மனைவி குடும்ப நடத்துக்காக வந்து இவரை இன்வைட் பண்றான். இவர் அவளை கையெடுத்து கும்பிட்டா, அம்மா நான் உன் கணவன் இல்லை, உன் கணவனுடைய உடம்புக்குள்ள வந்திருக்கிற ஒரு சித்தர், என் பேர் சுந்தரமுனிவர் அப்படின்னு உடனே அவ ஏதோ ஆயிப்போச்சு எங்க வீட்டுக்காரனுக்கு கையும் முறையன்னு கத்தி ஊர்க்காரங்கெல்லாம் கூப்பிட்டுருவான். இப்போ ஊர்க்காரங்கிட்ட இவர் சொல்றாரு வாங்க அப்படின்னு குகையில் இருக்கிற தன் உடம்பை காட்டி, இதுதான் நான், ஏதோ ஒரு அவுட் ஆஃப் கம்பேஷன் நான் இந்த உடம்புக்குள்ள வந்திருக்கேன் அப்படின்னு உடனே அவங்க சொல்றாங்க, சரி சாமி நீ குடும்பம்லாம் நடத்த வேணாம், இந்த குடும்பத்துக்கு ஆதரவா அவன் உடம்புல அப்படியே இருந்துருங்கன்னு இந்த சாமியாருடைய உடம்பு எரிச்சிடுறாங்க. அவர் தான் வந்து மூலனுடைய உடம்புக்குள்ள வந்த சுந்தரானந்தர், திருமூலர் என்று அறியப்பட்டார். ஸோ அந்த உடல் தான் மூலன்ல திருமூலந்து. ஆனா உள்ள இருந்த ஒலி யாருக்கிட்ட இருந்து யாருக்கு வந்ததுன்னு தெரியாது. சுந்தரமுனிவர்கிட்ட இருக்கிறது யார்கிட்ட வந்ததுன்னு யாருக்கு என்ன தெரியும்? அவர் தான் திருமந்திரத்தை எழுதியவர். அருணகிரி பெருமான் இருந்தார். அங்க இருந்த ராஜா வல்லாள தேவராஜன், அவங்ககிட்ட ஒரு மந்திரவாதி இருந்தான், சம்பந்தாண்டான்னு பேரு. சம்பந்தாண்டானுக்கு இவர் செல்வாக்கு அருணகிரி இருக்கிறது பிடிக்காது, அருணகிரி சித்தர். அதனால ராஜா கிட்ட சொல்றான், நீங்க அவனை இந்திரலோகத்துக்கு அனுப்பிச்சு பாரிஜாத புஷ்பத்தை கொண்டு வந்தா உங்க கண்ணு நல்லா ஆயிடும் அப்படின்னு இவர் ரிக்வஸ்ட் பண்றார். அவர் கிளி வடிவம் எடுத்துக்கொண்டு இந்திரலோகத்துக்கு போயிட்டு பாரிஜாத புஷ்பத்தை எடுத்துக்கிட்டு வர்றார் அருணகிரி சித்தர். அதுக்குள்ள இந்த சம்பந்தாண்டான் என்ன பண்றான், அந்த கோபுரத்தில், கிளி கோபுரத்தில் அவர் வைத்து, அருணகிரி கோபுரத்தில் அவர் வச்சுட்டு போன அவருடைய உடம்பை எரிச்சிடறான். ஸோ அருணகிரி பெருமான் கிளி வடிவத்திலேயே இருக்கிற மாதிரி ஆயிப்போகுது. அப்ப கந்தர் அனுபூதி பூராவும் முருகப்பெருமான் சொல்ல கிளி வடிவத்திலிருந்து அருணகிரிநாதர் ரிப்பீட் பண்ண அப்படி வந்தது தான் அது. அப்ப அருணகிரிநாதர் அவருடைய உடம்பை சம்பந்தாண்டான் எடுத்த பின்னால கிளி வடிவில் இருந்துட்டாரு. இப்போ இந்த சித்தர்கள் யாரு, என்ன, எங்கிருந்து எப்படி வராங்க, இதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாது. there are so many reasons, so many occasions, so many stories. இப்படி பல வரலாற்று நிகழ்வுகள் இருக்கின்றன. இந்த கூடு விட்டு கூடு பாயிருது, அதை வச்சு சான்ஸ்கிரிட்ல பரகாய பிரவேசம் சொல்றது, ஏற்கனவே இருந்த ஒரு அறிவுள்ள மனிதன், ஒரு ஞானி தன் தவபலத்தை இன்னொரு உடம்புக்குள்ள போடுறது, இப்படி பல சித்தர்கள் கட்டில இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் இதை வந்து அத்தன்டிகேட்டடா 18 சித்தர்களுக்கு எப்படி யார் இருந்தாங்கன்னு ஒரே ஆளா இருந்தா தானே சொல்லி தொலைக்கிறதுக்கு. அவங்க யாருக்கு வேணாலும் கொடுத்துருவாங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் வரபோது. ஒரு சித்தர் இருந்தாரு, அவர் ரொம்ப பசியா இருந்தார். அப்போ நாட்டில் கடுமையான பஞ்சம். அவர் பசியா இருக்கக்கூடாதுங்கிறதுனால ஒரு ஏழை விவசாயி, அந்த காலத்துல வீடெல்லாம் வந்து சாணி போட்டு மொழுகுவாங்கல்ல, அந்த சாணி கூட சில இந்த இது நெல்லோட ஷெல் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து அதை ஒரு கைப்பிடி போட்டு கஞ்சி காய்ச்சி நீங்க சாப்பிடுங்க சாமின்னு கொடுத்தானாம். அதனால இவ்வளவு நல்லவனா இருக்கானேன்னு சொல்லிட்டு அந்த சித்தர் அவன் உடம்புக்குள்ள வந்துட்டாரு, அவனுக்காக நவகிரகங்கள் எல்லாம் மாத்தி அமைச்சாரு அப்படிங்கறதெல்லாம் கதைகள்ல இருக்கு. ஸோ சித்தாஸ் கல்ட் இஸ் டைம் இம்மெமோரியல். திருமூலரே அதை பத்தி சொல்றாரு. சித் என்பது செய் கரும சேர்க்கை அல்ல. துட்டு வாங்கின யாருக்கும் நல்லது கெட்டது பண்ற கருமம் கிடையாது. சித் என்பது கண்கட்டு வித்தை அல்ல. இந்த மோடி மஸ்தான் மாதிரி அதெல்லாம் கிடையாது. சிவனாவான் அவனேதான் சித்தன் சித்தன்.
யாரு சிவநிலையை அடைஞ்சிட்டானோ அவன் தான் சித்தன். அதனால தான் சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு சொல்றது. சிவனாவான் அவனே தான் சித்தன் சித்தன் அப்படின்னு. சோ சித்தர்கள் யாரு? சிவநிலையை அடைந்தவர்கள். அது அரிய தவத்தினாலும் இந்த உலகத்தின் மேல் அவர்கள் கொண்ட அன்பினாலும் ஏதோ ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு அந்த ஆற்றல் is transferred from X source to Y source, X body to Y body. They continue. எவ்வளவு வருஷமா இருக்காங்க, யார் யார்கிட்ட வந்தாங்கலாம் சொல்ல முடியாது. வடநாட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்க நிறைய இடங்கள்ல காலா கம்பல் வாலா சத்திரம்னு இருக்கும். காலா கம்பல் வாலான்னா கருப்பு கம்பளியை போத்திக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்த ஆளுன்னு அர்த்தம். வடநாட்டில் நிறைய இடத்துல அவங்க சத்திரம் எல்லாம் கட்டியிருக்காங்க. அந்த மாதிரி அது யாருன்னு பார்த்தா நம்ம ஊர்ல இருந்த காலாங்கிநாதர். அங்கின்னா துணி, காலன்னா கருப்பு. சோ கருப்பு அங்கி அணிந்தவர் காலாங்கிநாதர். அவர் தான் அந்த ஊர்ல காலா கம்பல்வாலா. அவங்களுக்கு பேரெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க, ஜனங்களா வைப்பாங்க. சொரக்கா வச்சிருந்தா சொரக்கா சாமியாரு, பச்சை வேஷ்டி கட்டிருந்தா பச்சை வேஷ்டி சாமியாரு, இப்படி ஜனங்க வச்சுக்கிற பேர் தான். விசிறி வச்சிருந்தா விசிறி சாமியாரு. ஸோ நோ ஒன் நோஸ் தேர் ஆரிஜின். அவங்க யாரு, எங்கிருந்து வந்தாங்க யாருக்கும் தெரியாது. புண்டி மகான்னு இருந்தாரு அவர். இந்த கலசபாக்கத்துக்கிட்ட இந்த சோத்து கத்தாழைகளுக்குள்ள முள்ளுக்குள்ள படுத்துக்கிட்டு இருந்தார், பாம்பு மாதிரி. அவர் பாம்பாட்டி சித்தர். அதுக்கப்புறம் அவர் தினமேல உட்கார்ந்தாரு, மக்களுக்கெல்லாம் அருள் செய்ய ஆரம்பிச்சாரு. நான் படியலக்கம் வந்தம்பா, கலியுகத்துல ஜனங்களுக்கு கோணி பிடிக்க தெரியல, நான் கைலாசுக்கு போறேன், கைலாசுக்கு போயிட்டாரு. இதெல்லாம் சித்தர்களை பற்றிய சில சிந்தனைகள். நோ ஒன் நோஸ் தேர் ஆரிஜின். அவங்க மனுஷ உடம்புக்கும் மாறுவாங்க, இல்ல பாம்பு உடம்புக்கும் மாறுவாங்க, வேற எந்த ஃபார்ம்ல வேணாலும் இருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு அவங்க சொல்ல மாட்டாங்க, அவங்களுடைய ஐடென்டிட்டி யாருக்கும் தெரியாது. காலா கம்பல் வாலான்றவர் தான் காலாங்கிநாதரா இருந்தார்னு சொன்னேன். பதஞ்சலி என்று வடமொழியில் அறியப்படுகிறவர் தான் பாம்பாட்டி சித்தரா இருந்தார்னு சொன்னோம். புலிப்பாணி முனிவர் என்று நாம் பழனியிலே அறிந்து வைத்திருக்கிறவர் தான் வியாக்கரபாதர் என்று வடமொழியில் அறியப்படுகிறார். சில பேர் ரெண்டு இடத்துலயும் அகஸ்திய முனி அப்படின்வாங்க. அகஸ்திய முனி வடநாட்டிலே இருக்காரு. கேதார்நாத் போற வழியில ஒரு ஊரே இருக்கு அகஸ்திய முனின்னு சொல்லிட்டு. சோ இங்கேயும் இருந்திருக்கிறாரு. சில பேர் அதே பெயரோட இருப்பாங்க. போகர் இருக்காரு, அவரு சைனால எல்லாம் போய் சைனாக்கார பொம்பளையை கட்டிக்கிட்டு குடும்பம் எல்லாம் நடத்திருக்காரு. அந்த ஊர்ல அவர் பேர் போயன். சோ நிறைய இடங்கள்ல அவர் போயிருக்காரு போகர். கடைசியில பழனிமலைக்கு அங்க நவபாஷானத்தால் முருகன் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. கொங்கண சித்தர் இருந்திருக்காரு, கோரக்கர்னு ஒரு சித்தர் இருந்திருக்கிறாரு. சோ அந்த மாதிரி எவ்வளவோ சித்தர்கள் இருக்காங்க. ஆக்சுவலா 242 சித்தர்கள் இருக்காங்க. அதுல இம்பார்ட்டன்ட் ஒரு ஜெனரல் பாடி, அதுக்கப்புறம் மேனேஜிங் கமிட்டிங்கிறீங்களா, அந்த மேனேஜிங் கமிட்டியில கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஸோ மேனேஜிங் கமிட்டி ஆஃப் சித்தர்ஸ் இஸ் கால்டு 18 சித்தர்கள், 18 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் இங்கிலாந்துல ஏதோ ஒரு குறிப்பிட்ட போஸ்ட்ல 70 பேர் தான் இருக்க முடியும். 71வது ஆள் தகுதியோடு இருந்தா கூட அந்த 70 பேர்ல ஒருத்தன் மண்டையை போட்டால் ஒழிய 71வது ஆளுக்கு அந்த 70ல கிடைக்காது. அந்த மாதிரி 18ங்கிறது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் நம்பர். ஸோ அதுக்குள்ள இடம் பிடிச்சிட்டா நீங்க 18 சித்தர்ல ஒருத்தரா வர்றீங்க. அந்த 18 சித்தர்களும் இந்த ஆடிப்பெருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி நாட்கள்ல மீட்டிங் போடுறாங்க. ஆடிப்பெருக்கு, ஆடி 18ங்கிறீங்களா, அந்த 18ங்கிறது சித்தர்கள் மீட்டிங் போடுற நாளுன்னு அர்த்தம். சபரிமலைக்கு போனீங்கன்னா அங்க மாளிகைப்புறத்தோட சந்நிதிக்கு பின்னாட ஒரு மீட்டிங் போடுற ரூம் இருக்கும். அதாவது அம்பாள் கீழே இருப்பா மாளிகைப்புறம், 4 படி ஏறி மேலே போனோடனே அங்க அவங்கெல்லாம் உட்காந்து மீட்டிங் போடுற ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அதுக்கு பக்கத்துல தான் நாக பிரதிஷ்டை, வனதேவதைகள் பிரதிஷ்டை அதெல்லாம் இருக்கும். So there are places where all these siddhas meet to discuss the guiding the world at time to time. இப்போ நீங்க பொதிகமலை பக்கமெல்லாம் போனீங்கன்னா அங்க தேன் மழை பெய்யும். கல்யாண தீர்த்தம் இருக்கு இல்லையா, பாபநாசம், விக்ரமசிங்கபுரம், அம்பாசுந்தரத்துக்கு மேல அங்க ஒரு காலத்துல நீங்க ஒரு வெள்ளை வேஷ்டியை விரிச்சு வச்சீங்கன்னா சந்தன மழை பெய்யும். அதெல்லாம் என்ன, சித்தர்கள் வர்றாங்க, அவங்க மீட்டிங் போடுற போது அவங்களுக்கு மரியாதை பண்றதுக்காக ஆகாசத்துல இருந்து கந்தர்வர்கள்னு சொல்லக்கூடிய தேவர்கள் அவங்களுக்கு தேன் இது பண்றது, தெளிக்கிறது, பன்னீர் தெளிக்கிறது, சந்தனம் தெளிக்கிறது, இந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் இருக்கு. ஸோ அதுக்குன்னு குறிப்பிட்ட காலங்களில் அவர்கள் சந்திக்கிறார்கள். அண்ட் தே கைடு தி வேர்ல்டு, என்ன பண்ணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம். இந்த சித்தர்களுடைய ஆரிஜின் ஒன்று இருக்கும், அது சித்தர்கள் உலகன்னு பேர்.
தட்ஸ் கால்ட் த வேர்ல்ட் ஆஃப் ஹெர்மிட்ஸ். ஹெர்மிட்ஸ்னா சித்தர்கள்னு சொல்லுவாங்க. எப்படி இந்த பித்ருலோகம் தேவலோகம் எல்லாம் இருக்கோ அப்படி கடவுளுக்கு ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் டவுன் இஸ் சித்தலோகம். ஸோ அங்கே என்ன பண்ணுவாங்க, ரிஷி மூலம் நதி மூலம் மாதிரி மயில் ராவணம் உயிர் 7 கடல் தாண்டி ஒரு மரத்து மேலே ஒரு கிளி உடம்புல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவார் ஆஞ்சநேயர். அந்த மாதிரி மயில் ராவணம் உயிர் எடுக்கிறதுக்கு இந்த சித்தர்களுடைய ஆரிஜின் இருக்கு இல்லையா, அது சித்தர்கள் உலகத்தில் இருக்கும். அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க. அந்த உலகம் பூரா கோல்டு மயமாக இருக்கும். அவங்க அங்கே இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்ரீடி சாய்பாபா, கணேஷ்பூர் நித்யானந்த பாபா, இது மாதிரி பெரிய பெரிய மகான்கள்லாம் அங்கே யாருக்கிட்டையும் யாரும் பேச மாட்டாங்க. ஒரு பொன் உலகம்னு சொல்லுவாங்க. தவத்தில் உக்காந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனுடைய ஒரு ஜெராக்ஸ் ஆர் ஸ்கேண்டு வெர்ஷன் தான் நீங்கள் உலகத்தில் பார்க்குற ஸ்ரீடி பாபாக்களும் ராகவேந்திரர்களும் மற்றவங்க. ராகவேந்தருடைய ஒரிஜினல் பேர் சங்கு கர்ண தேவதை, சங்கு கர்ண தேவதை. அவர் தான் உலகத்தில் ராகவேந்தர் ஃபார்ம்ல வந்தார். ராகவேந்தருக்கு முன்னால் அவர் இருந்தார், வியாசராயர் இருந்தார். அதுக்கு முன்னே என்ன இருந்தார், பிரகலாதனா இருந்தார். ஸோ இது கண்டினியூவஸ் ஜர்னி ஆஃப் எ ஸ்பிரிட் ஃப்ரம் பாடி டு பாடி. பட் இவங்களுடைய ஒரிஜினல் எனர்ஜி சித்தர்கள் உலகத்தில் உட்காந்துருக்கு. இப்போ நான் எதிரில் ஏதோ கருப்பு சட்டு பேண்ட் போட்டுன்னு உட்காந்துன்னு இருக்கேன்னா என்னோட ஒரிஜினல் எனர்ஜி அங்கே தான் இருக்கு. ஐ ஆம் எ பர்சன், மை பாடி சிவசங்கரா, but the spirit inside me is still sitting in the world of siddhas. உலகத்தில் இருக்கு, அங்க சித்தர்கள் உலகத்தில் இருக்கு. ஸோ என்னை பற்றி ஓலையில் வரும், நாஸ்டர்டாமஸ் ப்ரெடிக்ஷனில் வரும். அதில் சொன்னார், he will be a great league sent from the great hermit. நம்ம சித்தர்கள் உலகத்திலிருந்து விசேஷமாக அனுப்பப்பட்ட மனிதர்.